சங்கர் படத்தில் வர மாதிரியே இருக்குப்பா சில விஷயங்கள்லாம். அதான் இல்லை, நான் சங்கர் சார் ஸ்டூடெண்ட்டு. ஸோ எனக்கு சங்கர் சார் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து கிராஃபாக மைண்டில் வச்சுக்கிட்டது சாரோட ஃபார்மேட்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் போகலாம், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரிங்காக அதை நான் வந்து ஒரு ஃபார்மேட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி தான் வரணும்னு. ஸோ அது கரெக்டாக அதே ஜோனில் வந்து நின்ன உடனே ஸோ ஐ ஜஸ்ட் அது அப்படியே ஒரு டைலாகாக அழகாக அங்கே வந்து விழுந்தது. அது சத்யராஜ் சார் சொன்னால் செம்மையாக இருக்குது சொல்லலாம். சார் சொல்லுங்க சார் அப்படி. அப்புறம் அவரும் ரொம்ப பெருமையாக சொன்னார். அது எனக்கு பயங்கர பெருமையான ஒரு விஷயம். என்ன தவிர அதை இன்னும் பெருமையாக சொல்கிறதுக்கு யார் இருக்கு அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னன்னா எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல எனக்கு அது வந்து ஒரு பெருமை சேர்க்குற விஷயமா இருக்கும்னு ஒரு சின்ன ஆசையில் தான் அதை நான் வச்சேன். அவங்கள சொன்னீங்களா? அவங்க பார்க்கும்போது தான் தெரியும். பட் அதான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே. ஸோ அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் தான். சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா? பட் அடுத்தடுத்து பாடல்கள் வரும்போது பாடல்களுக்கு மட்டும் வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. அப்படி வருதானே? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காஜலுக்கான ஒரு ரீசனிங் இருக்கும், சமந்தாக்கான ஒரு ரீசனிங் இருக்கும். ஜஸ்ட் அவங்க வந்து போகிறாங்கன்னா ஒரு சீன் தான் வந்திருக்கணும் பாட்டுக்கு முன்னாடி. பட் ஒரு 4-5 சீன் அவங்களுக்காக ஒரு லீடப்பு, அவங்க எப்படி அவங்க இந்த கதைக்குள்ளே என்ன கனெக்ட், யாரோட கனெக்ட், எதனால இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்கன்ற ஒரு ரீசன் இருக்கும்போது மேபி உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால ஒரு வேளை சாங்காக தான் வந்திருக்காங்கன்னு தோணலாம். எனக்கு 2 விஷயம் கேட்கணும். யூ ஆர் வெரி யங் ஃபிலிம் மேக்கர். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன தெரி படம் பார்க்கும்போதுன்னா, நீ எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு டைலாக் வரும் இல்லையா? அந்த டயலாக் ஒர்க் அவுட் ஆகும் எப்படிங்க நம்புனீங்க? எனக்கு என் லைஃப்பில் என் பாத்தில் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இன் மை லைஃப். ஸோ என்னோட அந்த எமோஷனுக்கு நான் நிறைய வேல்யூ கொடுப்பேன். ஸோ அந்த வேல்யூவை நான் வந்து ரைட்டிங்கில் கொடுக்குறனால அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடுது. தட்ஸ் ஆல். ஒருத்தர் வந்து ஈஸியாக சிரிக்க வச்சிட முடியும், ஒருத்தர் ஈஸியாக வந்து கோவம் வர வைக்கிற மாதிரி பண்ணிட முடியும். பட் ஒருத்தர் அழுக வைக்கிறதுன்றது வந்து அவனோட கர்வத்தை உடைச்சு வர வைக்கிற விஷயம். அதனால தான் அது ஸ்க்ரீனில் நம்ம கொண்டு வரதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கொடி போர்ஷனும் சரி, நித்யா மேனன் போர்ஷனும் சரி, 200% எவ்ரிபடி வில் ஹேவ் டியர்ஸ் இன் தேர் ஐஸ் ஃபார் ஷூர். ஏன்னா அது அந்த எமோஷனை நம்ம பார்த்துருக்கோம், அது நம்ம உள்ளேருந்து தோன்றதுக்கான ஒரு விஷயம் தான். அது நம்ம எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்துருப்போம் பூங்குடி மாதிரி, எங்கேயோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம மனசில் இலகிட்டே இருக்கும், அது வெடிச்சு வரும்போது நம்ம அழுதுருவோம். அவ்வளோதான். ஏன் கேள்வி கேட்குறேன்னா, இதுதான் ரிஸ்க். அழுலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாஜரேட்னு சொல்லிடுவாங்க. டெஃபினட்டா அது எழுதும்போது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது இந்த மாதிரி விஷயம். எழுதுறதை விட எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான். எமோஷன் எழுதுறது ஈஸி, எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் காமெடியோ ஃபைட்டோ ஏதோ ஒன்று சவுண்டு போட்டு நம்ம காமெடியை கொண்டு வந்துடலாம், இது பண்ணிடலாம். எமோஷன் அப்படி கிடையாது. அது கண்ணில் இருக்கணும், அந்த நடிப்பில் இருக்கணும், அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்கணும். அது வந்து நம்ம ஸ்டார்ஸ்க்கு வந்து கேக். எப்பயுமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விளையாடுவாங்க. அடுத்தது சாமி நம்பிக்கை. தெரி படத்துல கூட ஒரு வயசானவங்க வானத்தை பார்த்து சாமியை கூப்பிடுவாங்க, விஜயகுமாரோட என்ட்ரி. அதே மாதிரி இந்த படத்துலயும் தளபதி சாமி பேரை சொல்லிட்டு ஒரு சாகசம் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் பிளேஸ் பண்ணும்போது அது தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதை எப்படி சொல்லணும்னா, அதான் எனக்குள்ளே தோன்ற ஒரு ஆத்மாத்மான ஒரு விஷயத்த ஏதோ ஒன்றில் வச்சு அப்படி சொல்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுது. அவ்வளோதான். இட்ஸ் a வெரி பாட்டம் லைன். அதை ரொம்ப ஃபோர்ஸ்டாக அப்படி யோசிச்சு பண்ணல. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே கனெக்ட் ஆகுது இல்லை, அதுலேயும் பண்ணியிருக்கோம், இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஒரு ரைட்டிங் பேட்டர்னாக வந்துடுது. அவ்வளோதான்.